பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கருப்பு நாளாக அனுசரித்து நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் கருப்பு நாளாக அனுசரித்து வருகின்றனர். அன்றைய தினம் பல்வேறு போராட்டங்களை இஸ்லாமியர்கள் அமைப்பினர் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான மேலப்பாளையம் பகுதியில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கருப்பு நாளாக ஆண்டுதோறும் அனுசரித்து வருகின்றனர். அதன்படி மேலப்பாளையம் பகுதியில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்கள், வணிகர் சங்கங்கள் ஜமாத் சார்பில் ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி நெல்லை மேலப்பாளையம் VST சாலை, கொட்டிக்குளம் சாலை, பஜார் திடல், நேதாஜி சாலை உள்ளிட்ட மேலப்பாளையத்தில் பல்வேறு பகுதியில் இயங்கும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மேலப்பாளையம் பகுதியில் இயக்கப்படும் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், 100க்கும் மேற்பட்ட வாடகை வேன் மற்றும் கார்களும் இன்றைய தினம் போராட்டத்திற்கு ஆதரவாக இயக்கப்படாமல் இருந்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவுப்படி பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், மசூதிகள், தேவாலயங்கள், கோவில்கள், அரசு அலுவலகங்கள் என பல்வேறு பகுதியிலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.